வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. இனிமையான பக்கங்களை மட்டும் காண்பிக்கிறார்கள். எனக்கு மலர்கள் என்றால் மிகவும் பிடிக்கும், எனக்கு பறவைகள் என்றால் மிகவும் நேசம், ஒரு பூவை கூட நான் கிள்ள மாட்டேன், ஒரு புல்லின் மீது கூட நான் நடக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். தினசரி அந்த பெண் கட்டி வருகிற சேலையினுடைய வண்ணத்தை கூட சொல்கிறார். இதையெல்லாம் பார்த்து அவள் அசந்து போகிறாள். ஆகா, எவ்வளவு பெரிய மென்மை, இவ்வளவு மென்மையானவரா? மேன்மையான பக்கங்களை மட்டுமே காட்டுகிறார். அதை பார்த்து விட்டு அந்த பெண் நினைக்கிறாள், எவ்வளவு மேன்மையானவர். அப்படி நினைக்கிறாள். ஒரு கற்பனையான உலகத்தில் இருவருமே வாழ்கிறார்கள். சண்டை சச்சரவு இல்லாத, எப்போதும் நேசிக்கின்ற. ஒரு உதாரணத்திற்கு, கணவன் வீட்டிற்கு வருகிற போது அந்த பெண்மணி கதவின் பின்னால் நின்று கொண்டு பே காட்டி இருக்கிறார். அவன் பயந்து போய்விட்டான், கண்டபடி திட்டுவிட்டான். ஏனென்றால் அவள் இப்படியெல்லாம் நடந்தால்தான் இந்த திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று எங்கேயோ படித்து கொண்டு வந்து அதை செய்திருக்கிறார். இப்படி ஒரு கற்பனையான உலகத்திலே அவர்கள் வாழ்கிறார்கள். ஒரு புலன் மயக்கம், கல்யாணம் ஆகிற வரை ஒரு புலன் மயக்கம் இருவருக்கும் இருக்கிறது. அதனால் அந்த புலன் மயக்கத்தின் காரணமாக அவர்கள் எது செய்தாலும் அழகாக தெரிகிறது. கீட்ஸ் சொன்னார், a thing of beauty is a joy forever. அது உண்மை அல்ல. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற போது எல்லாம் அழகாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. அழகாக இருக்கிற பொருட்களால் மகிழ்ச்சி அல்ல. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற போது எதை பார்த்தாலும் அது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஒரு புலன் மயக்கம். வீரபாண்டியன் மனைவியில் ஜனநாதன் எழுதியிருப்பார், இந்த வயதில் கழுதை கூட அழகாகத்தான் இருக்கிறது. அப்படி ஒரு மயக்கம், அந்த புலன் மயக்கம். ஒரு சந்தர்ப்பவாதம். இருவரும் ஒரே இடத்தில் பணிபுரிகிறோம், அந்த சம்பளம் வந்தால் நன்றாக இருக்கும். இப்போதெல்லாம் சொல்லுகிறார்கள் டிங்க் என்று. டிங்க் என்றால் டபுள் இன்கம் நோ கிட்ஸ் என்று பொருள். இருவரும் சம்பாதிக்கிறார்கள், குழந்தைகள் இல்லை என்கிற ஒரு வரைமுறை இருக்கிறது. சந்தர்ப்பவாதத்தின் காரணமாகவும் அது ஏற்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் நடைமுறை வாழ்க்கையை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பது. நடைமுறை வாழ்க்கை என்றால் என்ன? பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. திருமணம் என்றாலே பொறுப்பு தான். கணையாடியிலே ஒரு கதை. இவன் கதை எழுதுகிறான், மனைவி வருகிறாள், நம் வீட்டில் அரிசி பருப்பு கூட இன்னும் வாங்கவில்லை, நீங்கள் அதற்குள் கதை எழுதுகிறீர்களா என்று வாங்கி அந்த காகிதத்தை கிழித்து எறிந்து விட்டான். இவன் இரவு படுத்துக்கொண்டு யோசிக்கிறான், நம்மை ஒருத்தி நேசித்தால் நம் கதைகளையே நேசிப்பாள், ஒவ்வொரு வரியையும் மனப்பாடம் செய்து எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லுவார். மருத்துவர் சிவகடாட்சம் அவருடைய மனைவி இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி அவள் காதலிக்கிற போது சொல்லுவாள், எவ்வளவு என்னுடைய கவிதைகளை நேசிப்பாள், இப்போது ஒருத்தி இருக்கிறாளே, நான் எழுதுவதை கிழித்தல்லவா எழுகிறாள் என்று அவன் நினைத்து கொண்டு பிறகு அவனே ஆறுதல் அடைகிறான். அவள் தானே இவள், அவளை தானே கல்யாணம் செய்து கொண்டோம், ஆனால் என்ன செய்வது, நடைமுறை வாழ்க்கைக்கு இப்படித்தானே இவள் இருக்க முடியும், என்ன செய்வது என்று அந்த கதை, கணையாடியிலே என்ற கதை முடிந்துவிட்டது. நடைமுறை வாழ்க்கையை சிந்திக்க வேண்டும். அதை போலவே இன்னமும் சமூக ஊடகங்களை பற்றி பார்த்து அவற்றையே நாம் நினைத்து கொண்டிருப்பது போன்றவையும் பல நேரங்களில் இந்த இணைந்தவர்களுடைய பிரிவையும் ஏற்படுத்தி விடுகிறது. இன்று அந்த நாளிதழிலே வந்ததைப் போல மனமுறிவுகள் ஏன் அதிகமாகி இருக்கின்றன? ஒரு முறை ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசத்தையும் புதுமைப்பித்தன் எழுதிய அந்த பொன்னகரம் என்கின்ற கதையும் பற்றி ஒரு விமர்சனத்தை படித்தேன். ஜெயகாந்தன் அக்னி பிரவேசத்தை எழுதிய காலத்தில் இப்படி ஒரு கதையை எழுதலாமா என்கிற விவாதம் நடந்தது. புதுமைப்பித்தன் கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே ஐயா, இதுதான் ஐயா பொன்னகரம் என்று முடித்த அந்த 3 பக்க கதையில் அரை பக்கம்தான் கதை, மற்றவையெல்லாம் பொன்னகரத்தை பற்றிய வர்ணனை. அந்த கதையை படித்து இப்படி சாத்தியமா என்று நினைத்தார்கள். ஆனால் இன்று அந்த கதை எந்த விதமான சலசலப்பையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் அதை விட சமூகம் வேறு மாதிரியாக இருக்கிறது. இது ஏற்றுக்கொள்கிற சமூகம் வந்துவிட்டது. அப்படி சமூகம் ஒரு காலத்தில் மனமுறிவு என்றால் வேறு விதமாக பார்த்தார்கள், இன்று சகஜமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் வாழாவெட்டி என்கிற பட்டத்தை கொடுத்தார்கள், அந்த கரை இருந்தது, இன்று அந்த கரை இல்லை. சமூகம் இவற்றை எல்லாம் ஏற்றுக்கொண்டது. சமூகம் இவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படுவதே இல்லை. ஏனென்றால் இதைவிட பெரிய கவலை அவர்களுக்கு இருக்கிறது.
அடுத்தவர்களை பற்றி கவலைப்படுவதற்கு நேரமே இல்லை. அடுக்ககங்களிலே அமுங்கி போய்விடுகிற ஒரு சமூகத்திலே ஒருவர் இதை பற்றி எல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டு இருக்க முடியாது என்கிற நிலைமை உருவாகிவிட்டது. கிழக்கிலும் சரி மேற்கை போல தனிப்பட்ட சிந்தனைகள் தூக்கலாக இருக்க ஆரம்பித்திருக்கின்றன. என்னுடைய பிரதேசத்திற்குள் நீ நுழையக்கூடாது என்கிற எண்ணம் ஏற்பட்டு விட்டது. இன்று பெண்கள் நன்றாக படித்திருக்கிறார்கள், ஆண்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில இடங்களில் பெண்கள் ஆண்களை விட அதிகம் சம்பாதிக்கிறார்கள், சொந்த காலிலே நிற்க முடியும் என்கிற வைராகியம் இருக்கிறது. எனவே அவர்கள் விவாகரத்து செய்வதற்கு துணிச்சலாக இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தால் பெற்றோரும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நீ கணவன் வீட்டிலே இம்சை பெறுவதை விட இங்கே வந்துவிடு. ஒரு காலத்திலே சொல்வார்கள், வந்தால் நீ கணவனோடு தான் வீட்டுக்கு வர வேண்டும் என்று. இப்போது தனியாக வந்தாலும் சரி பெண்ணை ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவம் வந்துவிட்டது. எளிதாக சட்ட உதவிகள் கிடைக்கிறது, விவாகரத்து செய்துவிடலாம் என்கிற நிலைமை. இன்னொன்று நான் சொல்லுகிறேன், 24 மணி நேரமும் ஒருவரோடு வாழ்வது என்பது உலகத்திலேயே சிரமமான ஒரு செயல். சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்னார், நீங்கள் 24 மணி நேரம் மட்டும் உண்மையே பேசுவது என்று முடிவெடுத்தால் எல்லா உறவுகளுமே அருந்துவிடும் என்று சொன்னார். உறவுகள் எல்லாம் நீடித்திருப்பதற்கு காரணமே பொய்களால் நாம் முட்டு கொடுப்பதால் தான். எனவே அவ்வப்போது பொய்களை சொல்லுவது திருமணத்திற்கு நல்லது என்பது அதில் எனக்கு தெரியும். அது 24 மணி நேரமும் வாழ்வது என்பது சிரமம். அதை போலவே மற்றவர்களை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பதை போன்ற பிம்பத்தை சமூக ஊடகங்கள் கட்டமைக்கின்றன. தவறான தொடர்புகள் சமூக ஊடகங்களால் எளிதில் ஏற்பட்டு விடுகின்றன. என்னுடைய வளர்ச்சியும் முக்கியம் என்று நினைக்கிற மனப்பான்மை ஆணுக்கும் வந்துவிட்டது, பெண்ணுக்கும் வந்துவிட்டது. குடும்பத்திற்காக நான் தியாகம் செய்வேன், என்னுடைய பதவி உயர்வு வேண்டாம் என்று எழுதி கொடுத்தவர்களை நாம் பார்ப்போம். என் பணியே வேண்டாம், என்னுடைய சொந்த ஊரிலே எது கிடைத்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கின்ற குடும்பங்கள் இல்லை, என்னுடைய சொந்த வளர்ச்சி முக்கியம் என்று நினைக்கிற மனப்பான்மையை வளர்த்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சூழலில் தான் இன்று இந்த விவாகரத்துகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இது எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது? உணர்ச்சி ரீதியான பாதிப்புகள். பெற்றோரை பொறுத்தவரை வருத்தம், தொய்வு, மனச்சோர்வு போன்றவை ஏற்படுகிறது. என்ன செய்வது? சரி, ஒரு வீம்புக்காக நாம் வெளியே வந்து விட்டோம், நாளையிலிருந்து தனியாக எப்படி வாழப்போகிறோம் என்கிற ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. குழந்தைகளை பொறுத்தவரை அவற்றிற்கு என்னவென்றே புரிவதில்லை. ஒரு தெளிவின்மை, ஒரு வகையிலே மன அயற்சி, புரியாத ஒரு தன்மை. நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு குழந்தை நாளையிலிருந்து உன் தந்தையோடு பேசக்கூடாது என்று தாய் சொன்னால் அந்த குழந்தை எப்படிப்பட்ட இன்னலுக்கு உள்ளாகும் என்பதை நினைத்து பாருங்கள். அந்த வேதனை எப்படி ஏற்படும்? அடுத்ததாக பண ரீதியான பிரச்சனைகள், சொத்துக்களை பிரிப்பதில் தகராறு, விவாகரத்து பெறுவதில் ஏற்படுகிற செலவுகள் ஒரு பக்கம். சில நேரங்களில் ஒருவர் வீம்புக்கு இதை இழுத்தடித்தால் நிறைய பணம் செலவாகிறது. அதற்கு எங்கே போவது? வேலைக்கு போகாத பெண்ணாக இருந்தால் எப்படி செலவு செய்ய முடியும்? திருமணத்திற்கே அவ்வளவு செய்து விட்டோமே என்கிற சூழல் ஏற்படும். சொத்துக்களை வாங்குகிற போது இது என்னுடைய சொத்து என்று நினைத்து வாங்குவதில்லை. கணவன் நம்மோடு இருக்க போகிறார், மனைவி நம்மோடு இருக்க போகிறார் என்கிற எண்ணத்தில் அந்த சொத்தை வாங்குகிறார்கள். இதிலே ஒரு சிக்கல். அந்த குழந்தைகளுக்கு எந்த பெற்றோரிடம் வளர்வது என்கிற ஒரு பிரச்சனை. நீங்கள் நினைத்து பாருங்கள், 2 பேரிடமும் வளர்க்கிற ஒரு குழந்தை எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். ஒரே பெற்றோரிடம் வளர்கிற போது இன்னொரு பக்கத்தை அது இழந்து விடுகிறது. அது எந்த பெற்றோரிடம் நாம் வளரப்போகிறோம் என்று சிந்திக்கும். அதற்கு பள்ளியிலே ஒரு மன அழுத்தம் ஏற்படும். அனுசரித்துக் கொள்வதில் ஒரு பிரச்சனை. நேற்று வரை அம்மா திட்டினால் அப்பா என்று ஓடும், அப்பா திட்டினால் அம்மா என்று ஓடி கட்டிப்பிடித்துக் கொள்ளும். இன்று அது எதை சமாளிக்கப் போகிறது? இது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே போக போக என்ன பிரச்சனை? ஒரு மங்கள நிகழ்வு நடந்தால் அழைக்க மாட்டார்கள். குழந்தையின் திருமணம் என்று வந்தால் அங்கே சில பிரச்சனைகள். பழைய கணவனின் பழைய நண்பர்களை சந்தித்தால் எப்படி பழகுவது, உறவில் புதிய சிக்கல்களை எப்படி எதிர்கொள்வது போன்ற பல பிரச்சனைகள் அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிறது. சமூகத்திலே அவளுடைய அந்த சமன்பாடு என்பது மாற்றி அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அவள் சிக்கலை சந்திப்பாள்.
இது நாள் வரை நம்முடன் பேசிக் கொண்டிருந்தவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு போகிறார்கள் என்கிற நிலைமை. உளரீதியான பிரச்சனைகள், அது மனநலத்தையும் பாதிக்கும், உடல் நலத்தையும் பாதிக்கும். பல நாட்கள் தூக்கம் இல்லாமல் இருப்பார்கள். மனச்சோர்வு ஏற்படும், மன தொய்வு ஏற்படும், மன அழுத்தம் ஏற்படும். இவற்றையெல்லாம் தாண்டித்தான் அவர்கள் செல்ல வேண்டிய சூழல். இவையெல்லாம் அவர்களை பாதிக்கும். அந்த குழந்தை, ஒற்றை பெற்றோரிடம் வளர்கிற அந்த குழந்தை எப்படி பாடுபடும் என்பதை நினைத்து பாருங்கள். அந்த குழந்தைக்கு முதலாவது பிரச்சனை உணர்ச்சி ரீதியான பிரச்சனை. எந்த தெளிவும் இல்லை, குழப்பம், அயற்சி, புரியாத ஒரு தன்மை ஏற்படும், உளரீதியான பாதிப்புகள் ஏற்படும். ஒரு பெற்றோரிடம் வளர்கிற ஒரு குழந்தை தந்தையிடம் அதிக பாசம் வைத்து தந்தையிடமிருந்து விலகி இருக்க நேர்விட்டால் அந்த ஒரே ஒரு பிரச்சனை வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தையை வாட்டி வதைக்கும். ஒருவேளை தாயிடமே முதலிலிருந்து அதற்கு பிடிப்பு, தந்தையிடம் பிடிப்பு இல்லை என்றால் பிரச்சனை இல்லை. தந்தையிடம் சில குழந்தைகள் ஒட்டிக்கொள்ளும், பெண் குழந்தைகள் ஒட்டிக்கொள்ளும். சரி, தந்தையோடு இருந்து விடட்டும் என்று அந்த தாய் நினைப்பதில்லை. இங்கே தன்முனைப்பு, வீம்பு, நான் தான் வளர்ப்பேன் என்கிற பிடிவாதம். அப்படி வளர்க்கிற போது அந்த குழந்தை எதையோ பறிகொடுத்து திருவிழாவில் வீதியில் தொலைந்து போனதை போன்ற ஓர் எண்ணத்தோடு அது வாழும். இன்னொரு பக்கம் பார்த்தால் அதற்கு பள்ளியிலே அனுசரித்துக் கொள்வதில் பிரச்சனை, படிப்பில் பின்தங்குதல், சகமானவருடைய அழுத்தம். உங்க அப்பா என்ன ஆனார், வரவில்லையா? எல்லா பெற்றோரும் ஜோடியாக வருவார்கள் பள்ளியிலே நடக்கிற ஆண்டு விழாவிற்கு. இந்த குழந்தை மாத்திரம் அம்மாவோடு போகும், மற்றவர்கள் எல்லாம் கேட்பார்கள். அந்த கேள்வியை எப்படி எதிர்கொள்வது? இருவரும் இருந்தபோது பொருளாதாரம் நன்றாக இருந்தது, நன்றாக பார்த்து கொண்டார்கள். இப்போது பொருளாதாரத்தில் அடி, திறமைகளை கூர்தீட்டுவதில் பிரச்சனை, நேரத்தை அப்பாவிடமோ அம்மாவிடமோ கடிக்கும். இப்போது அம்மா மட்டும்தான். அம்மாவோ இந்த குழந்தையை சமாளிப்பதற்காக படிக்க செல்கிறாள், சமைக்கிறாள், எல்லா வேலையும் பார்த்து கொள்கிறாள். அதனால் தனிமையிலே வாட்டப்படுகிற ஒரு சூழ்நிலை. இவையெல்லாம் அந்த குழந்தைக்கு உண்டாகும். சுந்தர ஆவடைப்பனவர்கள் கூறியதைப் போல இல்வாழ்க்கையை பற்றி நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் உயர்வாக சொல்லி இருக்கின்றன. அதனால்தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இந்த இல்லற வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்தாலே அது துறவரத்திற்கு சமமானது. அறமெனப்படுவது இல்வாழ்க்கை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை என்று அவையார் குறிப்பிடுகிறார். ஒருவன் ஒரு பெண்ணை நேசித்தால் அவளுக்கு ஒருபோதும் வயதாவதே இல்லை என்று ராபர்ட் கிரீன் இங்கர்சால் குறிப்பிடுகிறார். நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொண்டால் ஒருவருடைய கோப்பையை மற்றவர் நிரப்புங்கள், ஆனால் அந்த கோப்பையிலிருந்து நீங்கள் குடிக்காதீர்கள். நீங்கள் இருவரும் நெருங்குங்கள், ஆனால் அந்த நெருக்கத்திலும் இடைவெளி இருக்கட்டும். எப்படி என்றால், ஒரு இசைக்கருவியில் அந்த நரம்புகள் பிரிந்து இருந்து இசையை எழுப்புவதை போல, ஒரு கட்டடத்தில் தூண்கள் எல்லாம் தனித்தனியாக இருந்து அந்த கட்டடத்தை தாங்குவதை போல உங்கள் சேர்க்கையிலும் சற்று பிரிவு இருக்கட்டும் என்றால் கலீல் கிப்ரான் திருமணங்களை பற்றி பேசுகிற போது. குட்டி இளவரசன் என்கிற புத்தகத்தை எழுதிய ஆண்டன் டே எக்ஸ்பிரே என்பவர், காதல் என்பது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதல்ல, ஒரே திசையில் பார்ப்பது என்று சொன்னார். ஒருவரை ஒருவர் பார்ப்பதல்ல, ஒரே பார்வையோடு ஒரே லட்சியத்தோடு இருப்பது என்று குறிப்பிட்டார். தொல்காப்பியர் கூட கூறுகிறார், பிறப்பிய குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காமவாயில் நிறைவே அருளே உணர்வுடு திருவென முறையிற கிளர்ந்த ஒப்பினது வகையே என்று இருவரும் எப்போது ஒன்றாக இருப்பார்கள் என்பதை குறிப்பிடுகிறார். நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்த திருமணம் என்கின்ற அமைப்பு வெற்றி பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான். ஜான் காட்மேன் என்கிற ஒரு மனையியல் வல்லுநர் 7 ways to make a marriage work என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவர் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் லவ் லேப் என்கிற ஒன்றை தொடங்கியவர். அவர் 14 ஆண்டுகளாக 650 ஜோடிகளை உற்று கவனித்து பரிசோதனைகள் செய்தவர். பிரிந்து போகிற நிலையில் இருந்த பல பேரை சேர்த்து வைக்கிற பெருமையை அவர் செய்தவர். அவர் 2 பேர் 5 நிமிடம் பேசுவதை பார்த்தால் இவர்கள் சேர்ந்து வாழ்வார்களா பிரிந்து சென்று விடுவார்களா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிபுணத்துவம் பெற்றவர். அவர் ஒன்றை சொல்லுகிறார்,
கணவனும் மனைவியும் கடைசி வரை பிரியாமல் இருக்க வேண்டும் என்றால் கணவன் மனைவி என்று இருக்கக்கூடாது, நண்பர்களாக வாழ வேண்டும் என்று கூறுகிறார். அதைத்தான் நம்முடைய தமிழ் இலக்கியம் கருங்கோல் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனது நட்பே என்று கூறுகிறது. காதலே என்று சொல்லவில்லை, நட்பே என்று சொல்லுகிறது. நட்புதான் காதலுடைய உச்சம். எல்லா உறவுகளுக்கும் உச்சம் நட்புதான். அதனால்தான் நாம் என் தந்தை நண்பனை போல பழகுவார், என் கணவர் நண்பனை போல பழகுவார், என் அண்ணன் நண்பனை போல பழகுவார் என்று குறிப்பிடுகிறோம். கருங்கோல் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனது நட்பே என்று அவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் ஒருவருக்கொருவர் குறைகளை சொல்லலாம், விமர்சிக்காதீர்கள், குத்தலாக பேசாதீர்கள், ஒருவரை ஒருவர் தாழ்த்தி பேசாதீர்கள், நீங்கள் பெயர் சொல்லி அழைக்காதீர்கள். நமக்கு கோபம் வருகிற போதுதான் உள்ளே ஒளிந்து கொண்டிருப்பதெல்லாம் வரும். திருமணம் நடந்த நேரத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் 20 ஆண்டுகள் கழித்து சண்டையில் வரும். ஆழமான நினைவாற்றல் அப்போது மேம்படும், அவையெல்லாம் வெளியே வரும். அவர் சொல்லுகிறார், குறை சொல்லுங்கள், குற்றவாளி ஆக்காதீர்கள். கோபம் வருகிற போது என்ன செய்ய வேண்டும் என்று ஜார்ஜ் குல்ஜீஃப் குறிப்பிட்டார். நீங்கள் கோபம் வந்தால் 24 மணி நேரம் அந்த கோபத்தை ஒத்தி போடுங்கள். இன்று காலையில் 8 மணிக்கு கோபம் வந்தால் நாளை காலையில் 8 மணிக்கு திட்டுவேன் என்று ஒத்தி போடுங்கள். அதற்குள் அந்த கோபம் வடிந்துவிடும். நாம் கோபப்படுவதில் பொருளே இல்லை என்று புரியும். நாம் தான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது கூட புரியும் என்பதுதான் ஜார்ஜ் குல்ஜீஃப் சொன்னது. ரவீந்திரநாத் தாகூர் லெட்டர்ஸ் டு பெங்கால் என்கிற புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். அவருடைய பணிப்பெண் ஒரு நாள் வேலைக்கு வரவில்லை. அடுத்த நாள் வருகிறார். ரவீந்திரநாத் ஏன் வரவில்லை என்று கண்டுபிடித்து விடுகிறார். அந்த காலத்தில் கைபேசி எல்லாம் இல்லை, எனவே பொய் சொல்ல வாய்ப்பில்லை. கைபேசியை வைத்துக்கொண்டு அப்போதுதான் அலுவலகத்தில் இருந்து கிளம்பி இன்னும் 5 நிமிடத்தில் வந்து விடுவேன் என்று நம் நேரத்தில் துண்டி போடுகிறார்களே, அவற்றை எல்லாம் செய்ய முடியாது. அடுத்த நாள் வந்ததும் கோபப்பட்டு கத்தி விடுகிறார். அந்த பெண் சிறிது நேரம் கழித்து கண்களை கசக்கி கொண்டு சொன்னார், நேற்று என் அம்மா இறந்து விட்டார், அதனால் வர முடியவில்லை. வருத்தப்படுகிறார் ரவீந்திரநாத் தாகூர். ஒருவேளை அவர் 24 மணி நேரம் அதை தள்ளி போட்டிருந்தால் இப்படி தேவையில்லாமல் கோபப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மகா கவிஞர் தான், ஆனால் தவறாக கோபப்பட்டு விட்டார். அதனால் காட்மன் சொல்லுகிறார், கோபத்தில் வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள். சொன்ன சொல்லையும் எரிந்த கல்லையும் இழந்த நேரத்தையும் திரும்ப பெறவே முடியாது. அதுதான் அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், உங்கள் விரிசல்களை எல்லாம் சரி செய்ய முயற்சி செய்யுங்கள். நீங்கள் உங்கள் மனைவி பேசுகிற போது கவனிக்காததை போல நடந்து கொள்ளாதீர்கள். பல நேரங்களில் பார்க்கலாம், அவர் திட்டிக் கொண்டிருப்பார், இவர் கொஞ்சமும் கவலைப்படாமல் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார், கவலையே பட மாட்டார். ஒரு உளவியல் அறிஞர் ஒரு ஆய்வு செய்து சொன்னார், ஆண்களைப் போல பெண்கள் 2 மடங்கு பேசுகிறார்கள். காரணம், ஆண்கள் சரியாக கவனிக்காததால் ஒவ்வொன்றையும் 2 முறை பேச வேண்டியிருக்கிறது. 2 முறை பேச வேண்டியிருக்கிறது. அவர் அந்த 7 வரைமுறைகள் என்ன சொல்கிறார் என்றால், என்ஹான்ஸ் யுவர் லவ் மேப். உங்களுடைய மனைவிக்கு என்று ஆசைகள் இருக்கின்றன, தேவைகள் இருக்கின்றன, கனவுகள் இருக்கின்றன, கற்பனைகள் இருக்கின்றன. என்றாவது நீங்கள் அமர்ந்து அதை கேட்டிருக்கிறீர்களா? உங்கள் கணவனுக்கு என்ற லட்சியம் இருக்க ஒரு நாள் இதில் நீங்கள் ஏதாவது மனம் விட்டு பேசி இருக்கிறீர்களா? ஒரு நாள் கூட செய்வதில்லை. அதை செய்யுங்கள், பிரியாமல் இருக்கும் என்று கூறுகிறார். உங்கள் துணையின் மீது ஒரு அபிமானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் நண்பர் ஆவுடைப்பன் சொன்னார், எல்லாவற்றையும் பாராட்டுங்கள். ஒரு சின்ன செய்தியை கூட ஒரு காலத்தில் பாராட்ட மாட்டார்கள். ஏனென்றால் சாம்பார் நன்றாக இருக்கிறது என்றால் இன்னும் 2 இட்லி கூட சாப்பிட்டாலே மனைவிக்கு அது பாராட்டு. இன்று அப்படி சாப்பிட முடியாது, எல்லோருக்கும் உடலில் பிரச்சனை. எனவே நன்றாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும், ஒன்றை பாராட்ட வேண்டும். அப்படி பாராட்டினால்தான் அந்த இணைப்பு சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் பாராட்டுங்கள். நானெல்லாம் பாராட்டுவது உண்டு. அப்படி பாராட்டினால்தான் குடும்பம் என்கிற அமைப்பு வலுவாக இருக்கும்.
அதற்காக வெந்நீர் வைத்து கொண்டு வந்து கொடுத்தால் வெந்நீர் சிறப்பாக இருக்கிறது என்று பாராட்டார்கள். உங்கள் பாராட்டில் சந்தேகம் வந்தது. அவர்களை நோக்கி திரும்புங்கள், அவர்களிலிருந்து விலகாதீர்கள். சில நேரங்களில் அவர்களுக்கு உங்களுடைய கவனிப்பு தேவைப்படும், பாசம் தேவைப்படும், சமீபம் தேவைப்படும். அதை உணர்ந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். அப்போது பார்த்து உங்களுடைய இலக்குகளை அடைவதற்காக ஓடாதீர்கள். அமர்ந்து உங்களுக்கு பாசத்தை கொடுங்கள். பாசம் ஒன்றுதான் கொடுக்க கொடுக்க 2 மடங்காக ஆகிற மனப்பான்மை. அவர் 4வதாக அவர் சொல்வது கெட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை யுவர் ஸ்பௌஸ். தன்னுடைய நண்பனிடம் சொன்னான், நேற்று எங்கள் வீட்டில் வாக்குவாதம். என்ன? நான் நாடகத்திற்கு செல்ல வேண்டும் என்றே, என் மனைவி சினிமாவுக்கு செல்ல வேண்டும் என்றார். ஒரே வாக்குவாதம், எதற்கு செல்வது? நண்பன் சொன்னான், கடைசியில் எந்த சினிமாவுக்கு சென்றாய் என்று. கெட் இன்ஃப்ளூயன்ஸ். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார், என்னுடைய வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் என் மனைவி தீர்த்து வைப்பார், பெரிய பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன். அது என்ன சின்ன சின்ன பிரச்சனை? எங்கே வீடு வாங்குவது, எந்த கார் வாங்குவது, எதில் முதலீடு செய்வது என்பதை எல்லாம் அவர் முடிவெடுப்பார். சரி, பெரிய பிரச்சனை, கடவுள் இருக்கிறாரா, மெய்ஞானம் சாத்தியமா போன்றவற்றை நான் தீர்மானிப்பேன். எனவே எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை என்று. 5வதாக சொன்னது சால்வ் த சால்வபிள் ப்ராப்ளம். சின்ன விஷயம், அதை எதற்காக நாம் தொடர்ந்து அதை உடனடியாக பேசி தீர்க்க வேண்டியது தானே. அடுத்தது 6வதாக அவர் சொல்வது உங்களுடைய துணையினுடைய கருத்துகளுக்கு மதிப்பளியுங்கள். பல நேரங்களில் நாம் மதிப்பளிப்பதில்லை. நான் பார்த்திருக்கிறேன், கணவனும் மனைவியும் உணவகத்திற்கு செல்வார்கள், இவரே அவருக்கும் சேர்த்து ஆர்டர் செய்வார். இது சாதாரண ஒரு சம்பவம். அவர்களை கேட்டு அதற்கு பிறகு, ஏனென்றால் சில நேரத்தில் அவர்களே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். அப்போது பொறுப்பு அதிகம். அதனால் சால்வ் த சால்வபிள் ப்ராப்ளம்ஸ், மதிப்பு கொடுங்கள். கடைசியாக ஜான் காட்மேன் சொல்கிற ஒன்று, இருவருமே வாழ்க்கைக்கான ஒரு பொருளை பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றாவது நாம் அமர்ந்து நம்முடைய 2 பேருடைய வாழ்க்கை முடிகிற போது இந்த உலகம் எப்படி நம்மை நினைவு கொள்ளப் போகிறது? நாம் இருவரும் வாழ்ந்தோம் என்பதற்கு என்ன அடையாளத்தை விட்டு செல்ல போகிறோம்? நம் குழந்தைகள் மட்டும்தானா? அதற்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டு செல்வதற்கு நாம் செய்ய வேண்டாமா? அதை செய்வதற்கு இன்றிலிருந்து நாம் முயற்சி செய்வோம் என்று இருவரும் உங்கள் வாழ்க்கைக்கான பொருளை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று ஜான் காட்மேன் சொல்லுகிறார். இந்தியாவை சேர்ந்த ஜாப்பி வஸ்வானி என்பவர் 10 ways to make your marriage successful என்று எழுதியிருக்கிறார். அதிலே முதலாவதாக அவர் சொல்வது சண்டையை தொடராதீர்கள் என்கிறார். ஒரு சண்டை முடிந்த பிறகு அடுத்த சண்டைக்கு சிலர் தயாராவார்கள். அப்போதுதான் அவர் வந்தபோது ஒரு சண்டை முடிந்திருக்கும். உடனே இதையே இங்கே வைத்தீர்கள் என்று அடுத்த சண்டை ஆரம்பித்து விடும். அடுத்த சண்டைக்கு ஆயத்தம் ஆகாதீர்கள், சண்டையை தொடராதீர்கள். ஓஷோ தான் ஒரு கதை சொல்வார். தினசரி முல்லா வந்ததும் அவருடைய மனைவி அவருடைய கோட்டை போய் சரி பார்ப்பாராம். அதில் ஏதாவது ஒட்டி கொண்டிருந்தால், அது ஏதாவது முடி இருந்தால் அவருடைய முடியை அதை எடுத்து இன்று எந்த பெண்ணோடு நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீர்கள் என்று சண்டை போடுவார். முல்லா நஸ்ருதீன் ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து கிளம்பும்போது சட்டையில் எந்த விதமான ஒரு முடியும் இல்லாமல், அவருடைய தாடி முடிதான் அது இல்லாமல் பார்த்து கொண்டு வீட்டுக்கு வந்தார். வந்தவுடன் அவள் வந்து எல்லா பொத்தான்களையும் பார்த்துவிட்டு, இன்று ஏதோ வழுக்கை தலை பெண்மையோடு நீ பேசிக்கொண்டு என்று சண்டை போட்டிருக்கிறார். இதற்கு என்ன செய்வது? இரண்டாவதாக வஸ்வானி சொல்வது, உங்கள் மனைவி பேசுவதை கவனியுங்கள். பெண்கள் எப்போதுமே நன்றாக கவனிப்பார்கள், அவர்கள் உடல் மொழியை கூட நன்றாக கவனிப்பார்கள். நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் என்று கண்டுபிடித்து விடுவார்கள் கண்களை பார்த்து. உங்களுடைய புன்னகை போலியா அசலா என்பது அவர்களுக்கு தெரியும். உடல் மொழியை கணிப்பதில் பெண்கள் நிபுணர்கள். ஆகவே கவனியுங்கள். அடுத்ததாக அவர் சொல்வது, புகழுங்கள். தேவையான போது புகழுரையை செல்லுங்கள், அதில் எந்த தவறும் இல்லை என்று சொல்லுகிறார். புகழுங்கள். அடுத்தது 4வதாக அவர் சொல்வது, உங்கள் மனைவியினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். 5வதாக அவர் சொல்வது, பிழையில்லாமல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, யாருமே பூரணமானவர்கள் அல்ல. நாம் எல்லோரும் பூரணமாக இருந்தால் இந்த உலகம் அசிங்கமாக இருக்கும். நாம் கச்சிதம் இல்லாமல் இருப்பதால் தான் இந்த உலகம் அழகாக இருக்கிறது. உலகமே கச்சிதமாக இல்லை.
அது தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது. வளர்வதற்கு வாய்ப்பு வேண்டும் என்றால் கச்சிதமாக இல்லாமல் இருக்க வேண்டும். அடுத்ததாக மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உலகத்திலேயே மன்னிப்பு என்கின்ற ஒற்றை சொல்லால் தான் இது இனிமையாக இன்னும் பல உறவுகள் நீடித்துக் கொண்டிருக்கு. தவறுகளை பொருட்படுத்தாதீர்கள் என்கிறார். எட்டாவதாக அவர் சொல்வது நகைச்சுவை உணர்வோடு இருங்கள். வீடு என்றால் ஒருவரை ஒருவர் கேலி செய்வது, நகைச்சுவையோடு பேசுவது, வீட்டிலே சிரிப்பு சத்தம் ததும்ப வேண்டும். ஒருவருடைய வீட்டிலே சிரிப்பு சத்தம் ததும்பினால்தான் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று பொருள். நகைச்சுவை உணர்வோடு இருங்கள். அடுத்ததாக அவர் சொல்வது நீங்கள் சமத்தன்மையோடு இருங்கள். இருவரும் சமமாக ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொண்டு அன்பாக இருங்கள். பத்தாவதாக அவர் சொல்வது துயரத்திலோ கவலையிலோ நீங்கள் மிகப்பெரிய பங்கை வகியுங்கள். அந்த நேரத்தில் தான் நமக்கு துணை தேவைப்படுகிறது. மகிழ்ச்சியாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், நண்பர்களோடு மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் சாய்ந்து கொள்வதற்கு ஒரு தோள் துயரத்தின் போது தான் தேவைப்படுகிறது. அதனால்தான் ஒரு நண்பன் கேட்டான், என்னுடைய உடலிலேயே உனக்கு பிடித்த உறுப்பு எது? அவருடைய நண்பன் சொன்னான், உன் கண்கள் மிகவும் அழகு, ஆனால் எனக்கு அதை பிடிக்கவில்லை. உன்னுடைய கன்னம் செழுமையானது, அதை எனக்கு பிடிக்கவில்லை. இனிமையான சொற்களை சொல்லுகிற உன்னுடைய உதடுகள் அழகானவை, அவற்றையும் எனக்கு பிடிக்கவில்லை. உன் விரல்கள் ஓவிய விரல்கள், அது எனக்கு பிடிக்கவில்லை. திரண்ட தோள்கள், அதையும் எனக்கு பிடிக்கவில்லை. பிறகு எதுதான் உனக்கு பிடிக்கிறது? நான் சோகமாக இருக்கிற போதெல்லாம் உன்னுடைய தோள்பட்டையிலே சாய்ந்து கொள்ளுகிறேனே, அதுதான் எனக்கு அதிகம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி அதிகம் பிடித்துக் கொண்டிருக்கிறவராக கவலையின் போது, துயரத்தின் போது நீங்கள் இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இருவரும் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஜே.பி. சுவாமி சொல்லுகிறார். ஒருவர் தன்னுடைய நண்பரிடம் சொன்னார், நானும் என் மனைவியும் 20 ஆண்டுகள் மகிழ்ச்சியாக இருந்தோம், அதற்கு பிறகு திருமணம் செய்து கொண்டோம் என்று சொன்னார். திருமணம் செய்து கொண்ட பிறகு மகிழ்ச்சி போய்விட்டது. ஒருவர் இருந்தார், இறந்து போனதும் அவருடைய மனைவி அவரை கொண்டு போய் கல்லறையிலே புதைத்துவிட்டு லிவ் இன் பீஸ் என்று எழுதி வைத்து விட்டு வந்தார். அதற்கு பிறகுதான் அவர் சொத்து எதையும் தன் பேருக்கு எழுதி வைக்கவில்லை, அனாதை ஆசிரமத்திற்கு எழுதி வைத்து விட்டார் என்ற தகவல் தெரிந்து போய் கல்லறையை அவசரமாக திருத்தினார். லிவ் இன் பீஸ் டில் ஐ கம் என்று திருத்தினார். நான் வரும் வரை அமைதியாக இருங்கள், நான் வந்த பிறகு அங்கேயும் உங்களை பார்த்து கொள்ளுகிறேன். நான் ஒரு பெண்ணை பார்த்து கேட்டேன், உங்களுடைய திருமண மோதிரத்தை தவறான விரலிலே போட்டிருக்கிறீர்களே, ஏன் என்று. நான் தவறான நபரை திருமணம் செய்து கொண்டேன், அதனால் தான் என்று குறிப்பிட்டார். கணவனும் மனைவியும் ஒரு திரையரங்கத்திற்கு சென்றார்கள். அங்கே இந்த மனைவிக்கு தன் கணவன் தன் மீது அன்பு செலுத்தவில்லை என்கிற ஆதங்கம். அங்கே திரையிலே கணவன் விழுந்து விழுந்து மனைவியை கவனிப்பதை பார்த்து அவள் கேட்டாள், அவன் எவ்வளவு அன்பு செலுத்துகிறான் பாருங்கள். அதற்கு அவன் சொன்னான், அது நடிப்பு, பணம் வாங்குகிறான், அதனால் அப்படி அன்பு செலுத்துகிறான். அவர்கள் உண்மையிலேயே கணவன் மனைவி என்று சொன்னதும் இவன் சொன்னான், அவன் சிறந்த நடிகராக இருக்க வேண்டும், இதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று. இப்படி நான் எப்போதுமே ஒன்றை எல்லோரிடமும் சொல்வது உண்டு, திருமணமாகிறவரிடம் சென்று 30 நாட்கள் அல்லது 30 ஆண்டுகள் என்பதுதான் நான் சொல்வது. நீங்கள் திருமணமானதும் 30 நாட்கள் உங்களுடைய துணை எதை செய்தாலும் அமைதியாக இருந்தால், ஏற்றுக்கொண்டால், அதற்கு பிறகு 30 ஆண்டுகள் உங்களுக்குள் எந்த விரிசலும் வராது. ஏன் வராது என்றால், அதற்குள் நீங்கள் உங்களுக்குள் ஒருவர் புரிந்து கொண்டு நடக்காது. இந்த முதல் 30 நாட்கள் தான் முக்கியமானவை. அப்போது எந்த பிணக்கு வந்தாலும், தகராறு வந்தாலும் காலமெல்லாம் நீடித்து நிற்கும். ஏனென்றால் நான் சொன்னதைப் போல 24 மணி நேரம் ஒருவரோடு வாழ்வது என்பது மிகவும் சிரமம். சூடாமணி என்கின்ற அற்புதமான எழுத்தாளர் மணவிளக்கை பற்றி 2 கதைகள் எழுதியிருக்கிறார். ஒன்று பூமியிலும் பெரிது என்பது. கேசவன், சந்தியா என்கிற இருவர் திருமணம் செய்து கொள்கிறார்கள். 5 ஆண்டுகள் ஆயின. கேசவன் கடிதம் எழுதுகிறான், அன்புள்ள சந்தியா, நானும் நீயும் திருமணம் செய்து கொண்டோம்,
நானும் திருமணம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று தான் நினைத்தேன். ஆனால் இந்த 5 ஆண்டுகள் ஒரு நாள் கூட நான் மகிழ்ச்சியாக இல்லை. என்ன பிரச்சனை? நான் கடவுளை நம்பவில்லை, நீ கடவுளை நம்புகிறாய். இது ஒரு பிரச்சனையா? இதற்காகவா நமக்குள் பிணக்கு? அதனால் இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது. காலை 5 மணிக்கு வருகிற மெயிலில் நான் ஏறி உன்னை பிரிந்து செல்ல போகிறேன் என்று கடிதத்தை எழுதி முடித்தான். வெளியே வருகிறான். அதற்குள் சந்தியா ஒரு கடிதம் எழுதுகிறார். அன்புள்ள கணவரே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாள் கூட மகிழ்ச்சி இருந்ததில்லை. கடவுள் நம்பிக்கையே இல்லை என்றால் வாழ்க்கையில் என்ன நம்பிக்கை தான் இருக்க முடியும்? நாம் சேர்ந்து வாழ்வதில் பயனே இல்லை. அதனால் நான் இன்று காலையில் வருகிற வெயிலில் என்னுடைய தலையை கொடுத்து உயிரை விடப் போகிறேன். இதுதான் நான் கடைசியாக எழுதுகிற கடிதம் என்று கடிதத்தை எழுதி கொடுத்தது. இருவரும் ஒன்றாக வெளியே வருகிறார்கள் மெயிலுக்காக. அப்போது ஏதோ கதவு தட்டப்படுகிற சத்தம். திறக்கிறார்கள். ஒரு இளைஞன் வந்து விழுகிறார். மூச்சு பேச்சற்று விழுகிறான். உடனே இருவரும் அவனை எழுப்புகிறார்கள். அவன் எழவில்லை. தண்ணீர் தெளிக்கிறார்கள். தவிட்டு ஒத்தடம் சூடாக கொடுக்கிறார்கள். வாயிலே வெந்நீரை ஊற்றுகிறார்கள். சிறிது சிறிதாக அவனுக்கு பிரகனை வருகிறது. காவலர்கள் வருகிறார்கள். இவன் ஒரு திருடன், இவன் திருடிவிட்டு இங்கே வந்திருக்கிறான் என்று அவனை அழைத்து செல்கிறார்கள். அப்போது அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். இந்த கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இது எல்லாத்தையும் விட நம் இருவருக்குள் இருந்த இந்த கருணை இருக்கிறது, அது அல்லவா பெரிது. அது அல்லவா நம்மை ஒன்று சேர்த்து வைத்தது. இதை விட பெரிது என்ன இருக்க முடியும்? இது பூமியை விட பெரிதல்லவா என்று அவசர அவசரமாக ஓடி தங்கள் கடிதத்தை கிழித்து போடுகிறார்கள் என்று சூடாமணி எழுதியிருப்பார். இன்னொரு கதை, இன்னொரு முறை என்கிற ஒரு கதை. அதிலே மேனகா அருணகிரி என்பவர், மேகலா அருணகிரி இருவரும் ஒருவருக்கொருவர் அனுசரித்துக் கொள்ளாமல் பிரிந்து சென்று விடுகிறார். காரணம், அருணகிரிக்கு ஒரு பொசசிவ்னஸ். அவளை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவள் எதை உடுத்தினாலும் மற்ற ஆண்கள் பார்ப்பதற்காகத்தான் உடுத்துகிறாய். உன்னுடைய சோசியல் சர்வீஸ் நண்பர்களிடம்தான் நீ இணக்கமாக இருப்பாய், அவர்களுக்குத்தான் சூடாக காப்பி கொடுப்பாய் என்றெல்லாம் சொல்கிறார். பாலு என்கின்ற ஒரு நல்ல மனிதர் அவர்களிடம் சமரசம் செய்து வைக்கிறார். ஒரு பேனாவை 2 பேருடைய பெயரையும் போட்டு பரிசீலிக்கிறார். அதற்கு பிறகு அவர்கள் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள். இப்போது அவன் எது சொன்னாலும் சரி என்று முடிவெடுத்து விடுகிறார். அவனுக்கு பட்சணம் கொடுக்கிறாள். காப்பி வேண்டும் என்கிறாள். ஓடிப்போய் போட்டுக் கொண்டு வருகிறாள். ஏன் முதலிலேயே கொண்டு வந்திருக்கலாமே? அவளுக்கு ஞாபகம் வருகிறது, ஒரு முறை இப்படி கொடுத்ததற்கு உன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் சூடான காப்பி கொடுப்பாய், எனக்கு மட்டும் ஆறிப்போய் கொடுப்பாயா என்று அவன் திட்டியது. சரி, நாம் இருவரும் இன்று வெளியே திரைப்படத்துக்கு போகலாம் என்கிறான். அவள் போய் புடவை எடுத்து வைக்கிறாள். இருப்பதிலே மட்டமான ஒரு புடவையை உடுத்துகிறாள். ஏனென்றால் விலையுயர்ந்த புடவையை உடுத்தினால் எல்லோர் கண்ணும் படுகிற மாதிரி நீ உடுத்தி கொண்டு வருகிறாயா என்று அவன் கேட்பான் என்பதற்காக. இப்படி பார்த்து பார்த்து அவள் செய்கிறாள். கடைசியில் இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிந்திருக்க முடியாது என்று ஒத்துக்கொண்டு ஒன்றாக வாழ முயற்சி செய்கிறார்கள் என்று இன்னொரு முறை என்கின்ற இந்த கதை. எனவே வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் வருகிறது. ஒரு முறை வருகிற இந்த வாழ்க்கையை நாம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இனிமையாக கழிக்கிற போதுதான் இல்லறம் திரு சுந்தர ஆவுடைப்பன் அவர்கள் சொன்னதைப் போல நல்லறமாக மாறும், இனிய அறமாக மாறும். ஒரே ஒரு சம்பவம். ஒரு நாள் ஒரு பெண்மணி கணவன் படுக்கையிலே இருக்கிற போது ஒரு ஓவியரிடம் சென்று என்னை ஒரு படமாக வரைந்து தர வேண்டும் என்று கேட்கிறார். அவன் படத்தை தத்ரூபமாக வரைந்து விடுகிறான். அவள் சொல்லுகிறாள், படம் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் என் கழுத்தில் ஒரு வைர அட்டிகை நீங்கள் போட வேண்டும். இவளுக்குத்தான் உடல் நலம் சரியில்லை, கணவன் நன்றாக இருக்கிறார். உடல் நலம் சரியில்லாத நேரத்தில் இவள் ஓவியம் கேட்கிறாளே என்று நினைத்து கொண்டுதான் அந்த ஓவியம் தீட்டுகிறாள். இவள் சொல்லுகிறாள், என்னுடைய கழுத்தில் வைர அட்டிகை இருப்பதை போல நீங்கள் வரைய வேண்டும். அவன் கேட்கிறான், உங்கள் கழுத்தில் வைர அட்டிகை இல்லையே, எதற்காக வரைய வேண்டும்? செயற்கையாக இருக்குது. இல்லை இல்லை, வரையுங்கள். ஏன்? ஏனென்றால் நான் இன்னும் 1-2 மாதங்களில் செத்து போய் விடுவேன். சாவதற்குள் என் கணவனிடம் ஒரு சத்தியம் ஆகுவேன். எங்களுடைய வரவேற்பறையில் இந்த படத்தை தவறாமல் மாட்டி வைக்க வேண்டும் என்று. அவன் ஒருவேளை வேறு திருமணம் செய்து கொண்டால் வரப்போகிற மனைவி தினசரி
அந்த வைராட்டிகை எங்கே, வைராட்டிகை என்று அவனை நச்சரிப்பார். அந்த நிம்மதி போதும் என்று சொல்லுகிறார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.